புழு பூச்சி, இயற்கை விவசாயம், ஏலியன் இப்படி போட்டு குழப்பி வச்சுருக்காங்க அயலான். ஆனால் விஎஃப்எக்ஸில் வந்து வேறு லெவலில் பண்ணி ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கும் வேறு லெவலில் இருக்கிறதுனால அவர் ஒரு லெஜெண்டு. அதனால் வந்து சிவகார்த்திகேயனுக்கு இது ஒரு ப்ளஸ்ஸாக அமையுது இந்த படத்தில். இந்த படம் வந்து 2017 ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப நாளாக வந்து இது அப்படியே நின்று இப்போ வரோம், நாளைக்கு வரோம், மறுநாள் வரோன்ட்டு கடைசியில் கேப்டன் மில்லர் கூட வந்து இது ரிலீஸ் ஆகிருக்குது. கேப்டன் மில்லருக்கும் இதுக்கும் போட்டி, இல்லை தனுஷுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் போட்டி, இப்படி பல விஷயங்கள் வந்து வெளியே பேசப்பட்டாலும் அந்த விஷயத்தெல்லாம் வந்து இந்த படத்துடைய இந்த விஎஃப்எக்ஸ் வந்து வேறு லெவல், எக்கச்சக்கமான பணம் செலவு பண்ணி ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இதில் ஒரு அட்வான்டேஜ்னால் யோகி பாபுடைய காமெடி அதுவும் நல்லா இருக்குது. வேறு இதில் பார்த்திங்கன்னா மியூசிக் நல்லா இருக்குது. படம் வந்து கதை வந்து ரொம்ப சின்ன கதை. ஏன்னா சென்னையை நோக்கி வருது ஒரு ஏலியனுக்கு முன்னாடி வந்து வில்லன் கையில் ஒரு கல் கிடைக்குது, அப்படி இப்படி 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 போகுது படம். இந்த மாதிரி கமர்ஷியலான படங்கள்லாம் வந்து ரொம்ப லாஜிக்கு, ரொம்ப கதையெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணின்னு போனோம்னா நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் ஆகும். அதனால் வந்து நீங்கள் சும்மா ஒரு ஹாலிடே டைம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற மாதிரி போய் பார்க்கணும். அப்படி தான் நம்ம மைண்ட் செட்டோடு போகணும் இந்த படத்தை பார்க்கறதுக்கு. நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் செட்லேயே போனீங்கன்னா வந்து டிசப்பாயின்மெண்ட் தான். என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு வந்து கேட்பாங்க நிறைய பேர். அது கூட வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா வந்து படம் எடுக்கிறவருடைய அந்த எஃபர்ட்டு, படத்தில் நடிக்கிறவங்க, அந்த ஆர்டிஸ்ட்டு எல்லாருடைய எஃபர்ட்டும் வந்து ரொம்பவே பெரிய விஷயம். ரொம்ப பணம் போட்டு, அதுவும் இந்த படம் வந்து சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படம். நல்ல டைமில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா கான்ட்ரவர்சி அது இதெல்லாம் இருக்கிற டைமில். இப்போ எப்படி இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு ஹிட் ஆகும்ன்றது கண்டிப்பான விஷயம். ஆனால் வந்து எக்கச்சக்கமான பணம் வந்து விஎஃப்எக்ஸ்க்காக செலவு பண்ணியிருக்காங்க. அதனால் எவ்வளோ தூரத்துக்கு இவங்க ரிகவரி ஆவாங்கன்றது சொல்ல முடியாது. அம்மா சென்டிமெண்ட்டு, கிராமம், நேச்சுரல், அக்ரிகல்ச்சர், இது அப்படி போகுது படம். ஸ்டார்டிங்கில் செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் லேக் ஆகுது. ஆனால் வந்து அது வந்து பரவாயில்லைங்க, கொஞ்சம் நம்ம மன்னிச்சு தான் பார்க்கணும் இந்த மாதிரி படங்களெல்லாம். ஏன்னா வந்து 2 கதை ஒரே டைமில் எடுத்துன்னு போகிறதுன்றது வந்து நல்லா இருந்திருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு கதை தான், ஒரு லைனில் வந்து கதையை முடிச்சிடலாம். ஆனால் அதையே வந்து இழுத்து இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கன்னும் போது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனால் விஎஃப்எக்ஸும் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கும் வந்து சூப்பரான விஷயம். யோகி பாபுடைய காமெடி சூப்பரான விஷயம். அதுக்கு கவுண்டராக சிவகார்த்திகேயன் பேசுகிறதும் இது பண்ணுறதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். படத்தை வந்து தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணலாம். ஏன்னா விஎஃப்எக்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் ஓடிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால் தியேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பொங்கலை ஹாப்பி பொங்கல்.